கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால இந்த புதிய மாதத்தை காணிச்சது கர்த்தருக்கோட அப்படி தோத்திரம். இந்த 2024 6 மாதத்தை கடந்து வந்துட்டோம். இந்த 7வது மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காண செய்வார், அதிசயத்தை காண செய்வார். ஆண்டவருடைய நாமத்தினால இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தையாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். சாதாரணமானவர் அல்ல. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறாராம். அவர் உலாவும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் மாறிவிடும், பயங்கள் மாறிவிடும், அறியாமை மாறிவிடும். ஏன்னு சொல்லக்கூடுமானால் எந்த விதமான அந்நிய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தொட முடியாது. அல்லேலூயா. அவை பயப்படாதீங்க. ராத்திரி படுத்தா தூக்கம் வரலை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த பாவத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்கல, வெற்றி கிடைக்கல, இப்படியெல்லாம் புலம்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை தான் இன்றைக்கி பிசாசு பிடித்து ஆட்டுகிறது. இத்தனை வருஷமாக இவங்க கூட இருக்கிறேன், இத்தனை வருஷமாக அவங்க கூட இருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள் வந்து உங்கள் வீட்டு மூலையில் அல்லது உங்கள் வீட்டில் அந்த பகுதியில் அந்த பிசாசு இருக்கிறான், சாத்தா இருக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறதும் ஏமாற்றுகிறதும் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் நம் நடுவிலே உலாவுகிறவர். இங்கு மோசையை கொண்டு மோசையினிடத்தில் கர்த்தர் சொல்றார், எப்பா நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நான் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி உலாவ வேண்டுமானால் முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 26:11 உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்கிறார். இப்போ நான் வந்து உலாவருக்கு ஒரு இடம் வேணும். நான் வருகிற இடம் அது தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். உன் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கே அசுசியான காரியம் காணப்படக்கூடாது. அப்படி அசுத்தமான காரியம் இருக்குமே ஆனால் நான் வந்து அங்கே வந்து வாசம் பண்ண மாட்டேன், நாங்கள் தங்க மாட்டேன். அந்த அருவருப்புகள் நடுவில் கர்த்தர் ஒரு நாளும் அவர் வாசம் பண்ண மாட்டார். அன்பானவர்களே, அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அநேக தேவ ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் ஏன் வாசம் பண்ணலை, ஏன் கர்த்தருடைய குரலை கேட்க முடியலை, ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியலைன்னா கர்த்தரிடத்தில் அவர் வரும்படியாக அல்லது அவர் வாசம் பண்ணும்படியாய் விரும்புகிற அந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் இல்லை. உண்மையான மனம் திரும்புவதில் இல்லை, உண்மையான மனமாற்றம் இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க சில கன்வென்ஷன் பிரசிங் மாதிரி போய் இந்த சபையில் மனம் திரும்புதலை குறித்து பேசிவிட்டார் என்றால் உடனே அவங்களுக்கெல்லாம் முகம் பல கோணமாக மாறிடும். ஏன்? அவர்களுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருக்குது. நாங்கள்லாம் மனம் திரும்பி இத்தனை வருஷம் ஆச்சாக்கும், நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சாக்கும், இவர் இன்னைக்கு வந்து அந்த 1ஆம் கிளாஸ் வகுப்பு மாதிரி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னா சொல்கிறாரு. அன்பான சகோதரா சகோதரி, மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாளில் முடிந்து போடுகிற செயல் அல்ல. இது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். வாழ்க்கையில் நம்ம மனம் திரும்பிக்கிட்டே இருக்க தான் செய்யணும். தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். கர்த்தரிடத்தில் நெருங்கி சேரணும். ஆண்டவரிடத்தில் அமரும்போது, ஆண்டவருடைய வேதத்தை படிக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அறியாமலும் தெரியாமலும் இருக்கிற அநேக குறைகளை கர்த்தர் காமிப்பார். அதை விட்டு வெளியே வாம்பார். இந்த காரியத்தில் நீ வந்து குறைந்து காணப்படுகிறாய், இதில் நீ நிறைவு இல்லை அப்படின்னு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சபைகளுக்கு சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ நல்ல ஆளு தான், நல்ல சபை தான், இந்த நற்கிரியெல்லாம் உன்ட்ட இருக்குது, நீ இந்த காரியத்தில் ஆண்டு கர்த்தர் சொல்கிறார், மெச்சிக்கொள்கிறார், நல்ல காரியத்தை செய்கிறாய், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதளிக்கலை, அதெல்லாம் சொல்லிட்டு ஆனாலும் உன்ட்ட ஒரு குறை இருக்குது. ஏன் சொல்கிறாரு? அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். அன்பான சகோதரா சகோதரி, இந்த மாதத்தில் கர்த்தர் நம் நடுவிலே உலாவ வேண்டும். அப்போ கர்த்தர் நடுவிலே உலாவினால் அந்த உலாவுகிறதற்கு நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்திலேயே அந்த 10ஆம் வசனத்தில்,
பழைய புது தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழைய தானியத்தை அப்புறப்படுத்துங்கள், அதை கலைந்து போடுங்க. இதை பவுல் என்ன சொல்லுவார்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. என்ன அற்புதமான வார்த்தை! அந்த காலத்தில் இருந்தே சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு பக்கம் உண்டு, என் பழைய சுபாவத்தை கிளறி விடாத, பழைய சுபாவத்தை காமிக்கும்படிக்கு என்னை தூண்டாத, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பழைய மனிதன் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இந்த மாசத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க. கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அவர் தலைமை பொறுப்பு எடுத்திருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அவரை தாண்டி தான் எந்த தீமையும் எந்த சாத்தானுடைய துர்க்கிரியைகளும் வர முடியும். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறாரு? ஏன் நம்ம நடுவில் உலாவுறாரு? ஒரே ஒரு காரணம்தான், நாம் கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும். அல்லேலூயா! நம்ம தேவ ஜனமாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொள்ளக்கூடாது, உலகத்துக்குள்ளே ஓடி போயிடக்கூடாது, பின்மாற்றங்களாய் மாறிவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், வியாதி வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை போல சொல்லணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு ஆண்டவர் நம்ம அவருடைய ஜனமாக இருக்கணும், கர்த்தருடைய ஜனமாக இருக்கணும். கர்த்தர் அவருடைய ஜனமாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவையும் அவர் சந்திப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய உறவை நம்ம விட்டுவிடக்கூடாது. நமக்கு தெரியும் இல்லையா, நோவா தேவனோடு சஞ்சரித்தார். உலகத்தில் எல்லாரும் கெட்டு போனார்கள், பூமி முழுவதும் கெட்டு போனது, நன்மை செய்கிறவன் ஒருத்தனும் இல்லை. எல்லாருடைய இருதயத்தின் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாததாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஒரு மருந்தாய் காணப்பட்டான், தேவனோடு சஞ்சரித்தான். கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார், அவனை தம்முடைய ஜனமாக ஏற்படுத்தினார். இரண்டாம் உலகத்தை உண்டாக்குவதற்கு, அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேழை உண்டு பண்ணி அவனை பத்திரப்படுத்தி பாதுகாத்து இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் பார்க்கிற இந்த இரண்டாம் உலகத்தின் தகப்பனாய் அவனை மாற்றினார். பயப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவிலே நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, என்னோடு எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாடு உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு. கர்த்தாவே, நடுவில் எத்தனையோ பாவங்கள் உண்டு, சாபங்கள் உண்டு, எத்தனையோ தோல்வி உண்டு, அவமானம் உண்டு அப்பா. ஆனால் நீங்கள் நடுவில் வாசம் பண்ணும் பொழுது, நீங்கள் நடுவில் கர்த்தர் தங்கியிருக்கும் பொழுது, உலாவும் பொழுது, இந்த எல்லா இருளின் ஆதிக்கங்கள், எல்லா பாவ சாபங்கள்லாம் மாறி கர்த்தருக்கென்று நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளி கொடுக்க கர்த்தாவை முடியுமாப்பா. எங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.